சிறு குழந்தைகளுக்கு, அதாவது 1 வயசு 1.5 வயசுக்குள்ளே இருக்கிற பிள்ளைங்களுக்கு மட்டன் சூப் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வயசுக்குள்ளே 1.5 வயசுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் பழக்கலை அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க கொண்டு போகிற காய்கறி எல்லாத்தையுமே மீதி கொண்டு வர தான் செய்வாங்க. அதனால் நம்ம ஏர்லியராக பழக்கிடுறது ரொம்ப நல்லது. இந்த குழந்தைங்களுக்கான மட்டன் சூப்பில் எந்த காரமும் இல்லாமல் நம்ம செய்ய போகிறோம். இந்த மட்டனோடு சேர்த்து கொஞ்சம் எலும்பும் சேர்த்து நம்ம இதில் போட்டுக்கிறோம். ஒரு 100 அல்லது 150 கிராம் மட்டன் போதுமானது. அதில் ஒரு அரை தக்காளியும் 3 பல் பூண்டும் சின்ன வெங்காயம் ஒரு 3 இவ்வளவு தான் போட போகிறோம். இஞ்சியோ வேறு எந்த பட்டை கிராம்பு எதுவுமோ நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. காரம் இல்லாமல் பழக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காரத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டை தட்டி போட்டிருக்கிறேன், வெங்காயம் போட்டிருக்கிறேன், இந்த அரை தக்காளியையும் போட்டிருக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் சோம்பு பொடி, கொஞ்சமாக ஜீரகப்பொடி, இவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு இதை சேர்த்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் நம்ம மட்டன் எப்பயும் வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு அந்த சூப்பை அப்படியே ஃபில்டர் பண்ணி குழந்தைங்களுக்கு சாப்பாட்டோடு சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்க நான்வெஜ் சாப்பிட பழகிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்ற வீடுகளில் நம்ம இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கணும். நம்ம இஞ்சியெல்லாம் தட்டி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த காரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது, சாப்பிட வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குவாங்க. அதுக்காக தான் நம்ம எளிமையாக செஞ்சு கொடுக்கக்கூடிய இந்த உணவுகளை முதல்ல பழக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க பழக்கலாம். இப்போ இது வெந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த சூப்பை மட்டும் எடுத்து அப்படியே சாப்பாட்டில் ஊற்றி நம்ம கொடுக்கலாம். கொஞ்சம் சோம்பும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கிட்டதா இருந்தால் கூட தாளித்து கொடுக்கலாம்.